பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை வாசிக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. பாருங்க, நாம் ஆண்டவருக்கு பயந்து நாம் நடக்கும்போது, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது, நம்மளோட நடக்கையை பார்த்தே இவங்க கர்த்தருக்குள்ளே இருக்காங்க, இவங்க கர்த்தருடைய அந்த வசனத்தை முடி நடக்கிறாங்க, இவங்க வாழ்க்கை வார்த்தையிலே கட்டப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை முடி இவங்க நடக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவர்கள் பார்க்கும்போதே அது அந்த வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை அது சாட்சியாக தெரியும். அது மற்றவர்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். இவங்க கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பயபக்தியாக நடக்கிறவங்கன்னு சொல்லி. பாருங்க, உங்கள் கீழ்ப்படிதல் யாருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாள். இப்போது நம்ம சாட்சியாக நடக்கும்போது, நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது, நம்மளை பார்க்கிறவர்கள் அவங்க உண்மையாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதை பார்த்து பரலோகமே சந்தோஷப்படும். பாருங்கள், ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா நம்ம அந்த பூமியில் ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழணும். இன்பமோ துன்பமோ, நிறைவோ குறைவோ, கஷ்டமோ நஷ்டமோ என்ன வந்தாலும், என்ன இடர்பாடு போராட்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை எல்லா தடைகளையும் தாண்டி என்னை நடத்தி கொண்டு போவார் என்ற நிச்சயத்தோடு நாம் அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அதுலேயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிறது என்னவென்றால், ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், என்னதான் ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடந்தாலும் நமக்கு அனுதினமும் போராட்டம் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, இடர்பாடுகள் உண்டு. நாம் என்ன வந்தாலும் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறதுல நம்ம ஞானிகளாக இருக்கணுமா. அப்போ விவேகத்தோட ஞானத்தோட நம்ம இந்த நன்மை செய்கிறது ரொம்ப நம்மளோட வாழ்நாட்கள் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இந்த வாழ்நாட்களில் நமக்கு சரீரம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவன் போனதுக்கப்புறம் இந்த சரீரம் நமக்கு கிடையாது. பாருங்கள், ஆண்டவர் அந்த ப்ரெசன்ஸு எல்லாமே அவருக்கு ஆவி நிலையில் இருக்கிறாரு. தூதர்கள் எல்லாம் ஆவி நிலையில் இருக்காங்க. ஈவன் பிசாசு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் ஆவி நிலையில் தான் இருக்காங்க. பாருங்கள், யாருமே இந்த சரீரத்தோடு இல்லை. அப்போ சரீரத்தோடு இருக்க மனுஷங்க தான் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கும் மனுஷங்க தான் வேணும், பிசாசுக்கும் மனுஷங்க தான் வேணும். ஏன்னா நம்மளை வச்சு தான் அவங்க ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறதா இருக்கிறார். நம்மளை வச்சு தான் பிசாசு தீமை செய்கிறதுக்கு அவன் பயன்படுத்துகிறான். அப்போ நம்ம ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப கவனமாக அந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடணும். அப்போ நன்மை செய்கிறதுல நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், ஞானிகளாக இருக்கணும். அதுதான் நன்மை தான் முக்கியம். நம்ம ஆவி நிலைமையில் இருந்தால் நன்மை செய்ய முடியாது. நமக்கு சரீரம் இல்லாமல் ஒரு ஆவி நிலை காத்தா இருக்கும்போது யாருக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சரீரத்தோடு இருக்கும்போது நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். நம்ம திராணி இருக்கும்போது பிறருக்கு நன்மை செய்ய கடவுள்னு சொல்லப்பட்டிருக்குது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் அந்த காயினை பார்த்து கேட்குறாரு. பாருங்க, நன்மை ரொம்ப முக்கியம். அடுத்து, தீமைக்கு பேதைகளாக இருக்கணும். தீமைலாம் என்னன்னே தெரியாது. ஐயோ, அதை பற்றி எனக்கு ஒரு அந்த ஞானம் கிடையாது, அந்த அறிவு கிடையாது, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. பேதைக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ தீமைக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? பேதைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ரொம்ப முக்கியம். நம்ம மனுஷங்களுக்கு பயப்பட வேண்டாம், பிசாசுக்கு பயப்பட வேண்டாம், வேறு எந்த சூழ்நிலை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம்.
நம்மளை வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் சர்வ வல்லவர். அவர் ஒருவருக்கு தான் நாம் பயந்து நாம் நடந்து ஜீவிக்க வேண்டும். பாருங்க, அப்படி நாம் பயந்து அவருடைய சட்ட திட்டங்கள், அவர் கற்பனைகள், கட்டளைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. வேதாந்தத்தில் சொன்னப்பட வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடப்போம் என்றால் பாருங்க, எல்லாரும் நம்மளை பார்க்கும்போது நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை பார்ப்பார்கள். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். அவர் மகிமைப்படும் போது அவர் உள்ளமே பூரிக்கும், சந்தோஷப்படும். என் பிள்ளை எனக்காக சாட்சியாக ஓடுகிறாளேன்னு சொல்லி சந்தோஷப்படுவார். பாருங்க, அதில் தான் நன்மைக்கு நம்ம ஞானிகளாக இருக்கணும், தீமைக்கு பேதைகளாக இருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய நாளை ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறவருமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தரையுமே துதிக்கிறோம், படைத்தவரையுமே துதிக்கிறோம், பாதுகாப்பரையுமே துதிக்கிறோம், அரவணைப்பரையுமே துதிக்கிறோம், செங்கடலை இரண்டாக பிளந்தவரையுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, எரிகோ கோட்டையை வில பண்ணினவரையுமே துதிக்கிறோம், ஒருவன் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரையுமே துதிக்கிறோம், ஒருவன் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரையுமே துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரையுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரேன், நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஜீவன் தந்திரேன், நன்றி அப்பா. பலன் சுகம் ஆரோக்கியத்தை தந்திரேன், நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவரே அப்பா, 11வது மாதம் 2ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருஷத்தில் ஆண்டவரே 10 மாதங்களை அற்புதமாக முடிக்க கிருபை தந்திரேன், நன்றி அப்பா. இந்த 11வது மாதத்தின் 2ஆம் தேதியை காணுவதற்கு ஜீவன் தந்திரேன், நன்றி தகப்பனே. இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரை எங்கள் முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்து உடைய கற்பனைகளை கை கொண்டு உடைய சட்ட திட்டங்களை அப்பா நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உங்களை அடிமை ஆண்டவர் தரதா பாதுகாதமா. அல்லேலூயா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் நன்மை செய்கிறதுல ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாகவும் இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா, எங்களுடைய சுபாவங்கள், சிந்தைகள் எல்லாத்தையும் நீர் அப்படியாக மாற்றிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை பிரதிபலிப்பதற்காகவே உண்மை போல மாறணும் ஆண்டவரே, உண்மை போல மாறணும். அதுக்காக இந்த பூமியில் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எங்களை பழக்க வைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. படைப்ப சாத்தானே தரதமா. அல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் சமாதானமாக நீங்கள் வழிநடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.